மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். சிந்தனைக்கு ஆதாரமாக த புக் ஆஃப் ஹீப்ரூஸ், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 5 வாசிங்க. அன்றியும் என் மகனே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த புஸ்தகத்தை இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும். அதற்கு அநேக சான்றுகள் உண்டு. அவர் எபிரேயருக்கு எழுதும்போது அநேக ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறார். இந்த புஸ்தகத்தினுடையதான முக்கிய நோக்கம் இயேசு ஒருவரே பிரதானமானவர் என்பதை அதிகமாய் இந்த புஸ்தகத்திலே இயேசு கற்றுக் கொடுப்பார். தீர்க்கதரிசிகளை விட இயேசு மேலானவர் என்று கற்றுக் கொடுப்பார். தூதர்களை விட இயேசு மேலானவர் என்று கற்றுக் கொடுக்கிறார். மோசேயை விட இயேசு மேலானவர், ஆரோனை விட, ஆசாரியர்களை விட, இப்படி எல்லாவற்றிலும் இயேசு ஒருவரே மேலானவர் என்று இந்த புஸ்தகத்திலே இந்த ஆக்கியோன் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து கற்றுக் கொடுத்து வரும்போது பிரைஸ் தி லார்ட், அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் மிக அழகா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை என்ன பண்ணாதுங்க, நீங்க அற்பமாய் எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன பண்ணாதுங்க, நீங்க சோர்ந்து போகாதே என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு வார்த்தையை அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு சிட்சை. சிட்சை என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சிட்சை என்று சொன்னால் என்ன பாருங்க, தவறை திருத்திக் கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் சிட்சை. ஒரு தவறை திருத்திக் கொள்வதற்கு கொடுக்கப்படுகிற தண்டனை தான் சிட்சை. நம்ம எப்போ நம்ம நினைக்கணும், நான் உருவாகும்படி தேவன் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். சில சிட்சை வரும்போது, சில தவறை திருத்திக் கொள்ளும்படியான சில சிறு சிறு தண்டனைகள் நமக்கு வரும்போது நம்ம என்ன நினைக்கணும்னு சொன்னா, நான் உருவாக்கப்படும்படி, நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே வளரும்படி தேவன் இந்த காரியத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் நாம் விசுவாசத்தோடு வளருவோமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், நாம் கர்த்தருக்குள் சில சிட்சைகளுக்குள்ள இருந்தாலும் சிட்சை நம்மை கர்த்தருக்குள் வளர செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு அருகாமையில் இப்போ மழை வந்ததுனால தண்ணி பெருகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணு தட்டி விடும்படியாக என்ன பண்ண, கொஞ்சம் மண்ணெல்லாம் தட்டி விட்டோம். நம்முடைய சகோதரர்கள் தான் அந்த வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அந்த மரத்துக்கு மூட்டில் ஒரு பக்கெட் இருந்துச்சு. பக்கெட் இருந்த நேரத்தில் நம்ம சகோதரத்தில் சொன்னேன், அந்த பக்கெட்டை என்ன பண்ணுங்க, அதை மண்ணை எல்லாம் தட்டிட்டு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் கொண்டு வாங்க பண்ணேன். அதில் பார்த்து இந்த பக்கெட்டில் சில காலமாகவே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 வாரமாகவே சில குப்பையை போட்டு அதில் வச்சுருந்ததுனால அது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால மழை தண்ணி ஊறி என்ன ஆச்சு, அது அந்த பக்கெட்டும் உள்ள என்ன பண்ண கருத்து போயிடுச்சு. அப்போ அந்த பக்கெட்டுக்கு உள்ள சில குப்பை இருந்து அந்த குப்பை தட்டப்படாமல் இருந்தபடினால அது இருந்து மழை தண்ணியும் பட்டு என்ன ஆச்சு, பக்கெட்டும் கெட்டு போகிற அளவிற்குள்ள ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனால் அதே வேளையில் அது குறித்த நேரத்தில் இந்த குப்பையை எடுத்து தட்டிட்டு பக்கெட்டை சேஃபாக மாற்றிருப்பாங்கன்னா பக்கெட்டு கெட்டு போயிருக்காது. நான் என்ன கற்றுக் கொடுக்குறேன் அப்படி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சில பாவங்கள், சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே வரும்போது உடனடியாக சில சிட்சையின் வாயிலாகவோ, சில உணர்த்துதலின் வாயிலாகவோ, சில ஆவிக்குரிய வார்த்தைகளின் வாயிலாகவோ, சில செய்திகளின் வாயிலாகவோ நாம் கர்த்தருக்குள் உணர்த்தப்படும் போது உடனடியாய் அதை தூக்கி மாத்திட்டோம்னு சொன்னா நாம் கர்த்தருக்குள்ள சேஃபாய் மாற்றப்படுவோம். அல்லேலூயா.
இல்லாம பல நேரத்திலேயும் நம்ம அந்த பக்கெட்டுக்குள்ள அந்த பொருள் இருந்த மாதிரியே மழைக்கும் வெயிலுக்கும் அப்படியே பாவங்கள் இருந்து நீரி இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாய் சரீரம் கெட்டு போகிறதா இருக்கும். ஆகையால் சில சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் இன்னும் கர்த்தருக்குள்ளே உருவாக்கப்படும்படியாய் அனுமதிக்கப்படும் போது தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நீ உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த சிக்ஷையை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னை உருவாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிக்ஷையின் காரியத்திலே ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து யார் சிட்சிப்பார்கள், யார் சிட்சிப்பார்கள் என்று சொல்லி ஒரு 3 காரியங்கள் உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. முதலாவதாக யார் சிட்சிப்பார்கள்? 1, தேவன் நம்மை தேவ பிள்ளைகளை தேவன் சிட்சிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் தேவன் நம்மை சிட்சிப்பார்னு சொல்றோங்க? ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:5 வாசிங்க. அன்றியும் என் மகனே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அப்ப தேவன் நம்மை சிட்சிக்கும் போது அந்த சிட்சையை நீ அற்பமாய் எண்ணாதே என்று சொல்லுகிறார். அப்ப யார் நம்மளை சிட்சிப்பா? தேவன் நம்மை சிட்சிப்பார். சில நேரத்தில் சில தவறுகள் செய்யும் போது, சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வரும்படியாக சில காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிப்பார். சில நேரத்தில் சில பலவீனங்கள், சில போராட்டங்கள், நாம் எதிர்பார்க்காத சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். நமக்கே யோசனையா இருக்கு, ஏன் இது வந்துச்சு, ஏன் இந்த காரியம் வாழ்க்கையில இப்படி வந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி சொன்னா ஒருவேளை தேவன் நம்மை சிட்சித்து நம்மை அந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக தேவனால் அனுமதிக்கப்படுகிற காரியமாக இருக்கும். தேவ பிள்ளைகள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நாம் சோர்ந்து போகவோ, பின்வாங்கி போகவோ, ஆண்டவரை விட்டு விலகி போகவோ நாம் செய்யக்கூடாது. ஏன், யாரை தேவன் சிட்சிப்பார், யாரை தேவன் இப்படி சிட்சிப்பார்னு சொன்னா வசனம் அழகா சொல்லுது. 1, யாரை சிட்சிப்பார்னு சொன்னா 6ஆம் வசனம் வாசிங்க. அதே 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு மட்டும்தான் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இப்படிப்பட்ட பாடுகளின் வழியா நான் போறேன், ஏன் இந்த சிட்சை எனக்கு வேணும், இது எனக்கு தேவையான ஒன்றான்னு கேட்டா நாம் உருவாக்கப்படும்படியாய் சிட்சிக்கப்படுகிறோம். 2வது நாம் கற்றுக்கொள்ளும் போது ஒன்றை புரிஞ்சுக்கணும், யாரிடத்தில் கர்த்தர் அன்பு கூறுகிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடைய அன்பை விட்டு மாறி போய் விடாதபடிக்கு, அன்பை விட்டு விலகி போய் விடாதபடிக்கு, நாம் அன்பிலே நிலைத்திருக்கும்படியாக, கர்த்தருக்குள் இன்னும் முன்னேறி செல்லும்படியாக சில சிட்சை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படும் போது இதை தேவன் இதற்காக தான் எனக்கு அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படியாக இன்னும் அழகா சொல்றாரு, யாரிடத்தில் கர்த்தர் அன்பு செலுத்துகிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்க ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம அடிக்கடி கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் தான். இப்ப அப்பாட்ட பையன் கேட்கிறான், 2வது பையன் கேட்கிறான். ஒரு தகப்பன் 2 பசங்க. 2வது பையன் கேட்கிறான், அப்பா எனக்குள்ள ஆஸ்தி எனக்கு பங்கிட்டு தாங்க அப்படி சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே நான் நினைக்கிறேன் அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, இல்லப்பா இப்ப வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, குறித்த டைம் வரும்போது என்ன பண்றேன் உனக்கு தர்றேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா சில வாலிபர்களுக்கு தகப்பன்மார் சொல்லுகிறதான ஆலோசனை என்ன பண்ணாது, தெரியாது. ஏன் ஆலோசனையா தெரியாது அப்படி சொன்னா, அவர்களுக்கு சில நண்பர்கள் இருப்பார்கள். சிலருக்கு சில நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, சிலருக்கு சில கெட்ட நண்பர்கள் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா சிலவங்க ஆசையை கூட்டுவாங்க, டேய் உங்க வீட்டுல சொத்து இருக்குல்ல, உங்க வீட்டுல உங்க அப்பாட்ட பணம் வச்சிருக்காருல்ல, அந்த பணத்தை வாங்கிட்டு வா, இந்த பிசினஸ் பண்ணலாம், அந்த பிசினஸ் பண்ணலாம், இங்க நமக்கு ஒரு ட்ரேட்ல கொண்டு போட்டோம்னா, அல்ல இங்க கொண்டு போய் இந்த பிசினஸ்ல போட்டோம்னா பல மடங்கு நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம். அவர் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாருப்பா, நம்ம 1 மாசத்துல 6 மாசத்துல நம்ம பெரிய ஆளா என்ன பண்ணுவோம், நம்ம காமிச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆடி கார் வாங்கிடலாம், ஹெலிகாப்டர் வாங்கிடலாம், ஃபிளைட் வாங்கிடலாம். பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்படி சில ஆலோசனை எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ தனக்கு அப்பாட்ட பணம் இருக்கு, தன் அப்பாட்ட சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தகப்பனார் சொல்லுகிற ஆலோசனையை விட்டு பாருங்க, இப்போ இளைய மகன் நான் நினைக்கிறேன் வலுக்கட்டாயமா கேட்டிருப்பாரு, எனக்குள்ள சொத்து தந்துருங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாருங்க, சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் தகப்பனும் பிரித்து கொடுத்து விட்டாரு. இப்போ இந்த மனுஷன், இந்த சின்ன பையன் இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்தை வாங்கிட்டு போய் தன் நண்பர்களோட கூட துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகள் மொத்தத்தையும் அழித்து போட்டான். பாருங்க, மொத்த ஆஸ்தி என்ன பண்ணுச்சு, நஷ்டம் ஏற்பட்டுச்சு. நடந்த விஷயம் தொடர்ந்து வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி என்ன பண்ணா, அனுப்பினான். இப்ப என்ன ஆச்சு, எல்லாமே குறைஞ்சு போச்சு. அவருடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுது பாருங்க, எல்லாம் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நான் நினைக்கிறேன் பஞ்சமே இவனாலதான் வந்திருக்கோங்க. ஆண்டவர் பஞ்சத்தையே இவனாலதான் அனுமதிச்சிருப்பார். பாருங்க, இப்ப பஞ்சமா இருக்கு, சாப்பிடுக்கு வழி இல்லை, மாற்று வஸ்திரம் இல்லை, எந்த சூழ்நிலையிலையுமே அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இப்ப என்ன பண்றது என்கிறதான விஷயத்துல அவர் ஒரு ஏதாவது வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் இருந்த குடியானவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டார். வசனம் சொல்லுது, அந்த குடியானவன் என்ன செய்யறானா, பன்றிகளை மேய்க்கும்படியான வேலையை கொடுக்கிறான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அப்பா அன்னைக்கு சொல்லி கொடுக்கும் போது இதை கேட்கறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. டே வேணாண்டா, இந்த சொத்தை நீ விற்காத, ஆனா சொத்தை நீ என்ன பண்ணாத, கொண்டு போகாத, நீ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லி அப்பா சொல்லும் போது அவருக்கு என்ன இல்லை, அந்த கேள்வி காதுல எல்லாம் போகல, அந்த வார்த்தைகள் ஆலோசனைகள் காதுல போகல. இப்போ எதுவுமே சாப்பாடு கூட இல்லாம பன்றி சாப்பிடுற தவிட்டினால் தன்னுடைய பசியை ஆற்றும்படியாய் ஆசையா இருந்தான். தொடர்ந்து வாசிங்க. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை, அதையும் அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை.
அவனுக்கு என்ன தெளிஞ்சிச்சு? சிலருக்கு தேவன் அன்பா இருக்கிறதுனால சில சிக்ஷைகளை கொடுத்து புத்தியை தெளிய பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் கிருபையாய் அவர்கள் மேல் அன்பாய் இருக்கிறதுனால அதான் சொல்றாரு, எவரிடத்தில் அவர் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சித்து. அப்போ புத்தி தெளிய பண்ற வரைக்கும் அவர் சிட்சிக்கிட்டே இருப்பார். புத்தி தெளிகிற வரைக்கும் அவங்களுக்கு சிட்சை வந்துகிட்டே இருக்கும். பாருங்க, சாப்பிடுக்கு வழி இல்லை, சரியான வேலை இல்லை, சரியான சூழ்நிலைகள் இல்லை. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு எல்லாம் உள்ள இருக்கும்போது கடைசியா புத்தி தெளியுது. அப்போ தேவன் புத்தி தெளிகிற வரைக்கும் தேவன் நம்மை சிட்சித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆகையால் சில காரியத்திலே நாம் ஒருவேளை அந்த காரியத்திற்குள்ளாக நாம் இருந்து கொண்டு, சில ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்குள்ளா இருந்து கொண்டு அதிலிருந்து வெளியில வராம இருப்போம்னு சொன்னா நம்முடைய புத்தி தெளிகிற வரைக்கும் அவர் சிட்சிச்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. இப்போ என்ன பண்றான்? அவர் சொல்றாரு, அவருடைய புத்தி தெளிந்த போது என்ன சொல்றான்? என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, நானோ பசியினால் சாகுறேனே என்று சொல்லி கொண்டு இப்ப சொல்றான், என் அப்பா வீட்டுக்கு நான் மறுபடியும் போவேன். எப்படி போவேன்னு சொன்னா, நான் ஒரு வீட்டில் உள்ள பிள்ளையாய் அல்ல, மகனாய் அல்ல, ஒரு வேலைக்காரனாய் நான் செல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு தன் தகப்பன் வீட்டுக்கு சொல்கிறார். ஆனால் தகப்பனோ அவர் அன்புள்ளவராயிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய புத்தி தெளிகிற வரைக்கும் தேவன் சில சிட்சையை நமக்கு அனுமதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆகையால் புத்தி தெளிகிற வரைக்கும் நாம் தேவ சமூகத்திலே சில சிட்சைகளை அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னா தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாய் என்னை உருவாக்குங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் போது சிட்சைகளில் விடுதலைகளை கொடுத்து நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. அப்போ தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம நினைக்கணும், என் வாழ்க்கையில ஏன் இந்த ஒரு சோதனை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, ஏன் இந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள போறேன்னு சொன்னா ஆண்டவர் என் மேல் ரொம்ப அன்பா இருக்காரு. அப்படிதானே? ஆண்டவர் என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு. அதனால என்னை உருவாக்கும்படியாய், அந்த அன்பிலே நிலைத்திருக்க பண்ணும்படியாய் சில காரியத்தை என் வாழ்க்கையிலே சிட்சிக்கிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமே என்றால் கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருப்பார். இன்னொரு பகுதியை, இன்னொரு சம்பவத்தை சொல்லித்தாரேன், வாசிங்க. The book of Numbers, எண்ணாகமத்தின் புஸ்தகம். The book of Numbers, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனாங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க,
மோசேக்கு விரோதமா யார் பேசுறா? மிரியாமும் ஆரோனும் பேசுறாங்க. தேவ ஊழியருக்கு விரோதமாய், கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் வேற யாரும் இல்ல, மிரியா சொந்த சகோதரி, ஆரோன் குடும்பத்து நபர்ல ஒருத்தர். பாருங்க, சொந்த சகோதரியா இருக்கட்டும் இல்ல குடும்பத்து நபர்ல ஒருத்தரா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தருடைய மனுஷனை பேசுவதற்கு நீங்க யாரும் அனுமதிக்கப்படல. அது சொல்றாரு பாருங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் தான் பேசினாரோ, 2ஆம் வசனத்துல எங்களை கொண்டு பேசுனது இல்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, பேசுனது ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசல, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசல, ஆனா மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள் என்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் கேட்ட உடனே சொன்னாரு, 3 பேர் எங்க வருங்க, ஆசரிப்பு கூடத்துக்கு வாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு மேகத்துண்ணில் என்ன பண்ணாரு, அவர் இறங்கிட்டு 2 பேரை மாத்திரம் தான் கூட்டார். மோசையை வெளியில் நிக்க சொல்லிட்டு, ஆரோனே மிரியாமே நீங்க உள்ள வாங்கிட்டார். உள்ள போன உடனே பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்துல மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். வாசிங்க தொடர்ந்து. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுவேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன என்றார். உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசிங்க. தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள் என்றான். வாசிங்க. அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த காரியத்தை நம்ம அழகாய் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, தேவனுடையதான ஊழியக்காரனாய் காணப்பட்டதான மோசேக்கு விரோதமாய், இன்னும் சொல்ல போனா தன்னுடைய சொந்த சகோதரனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசின உடனே கர்த்தர் அதை கேட்டார். கேட்டது மாத்திரமல்ல, தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசினது நிமித்தமாய் மிரியாமை கர்த்தர் அந்த இடத்திலே தண்டித்தவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல அவர் சிட்சித்தவராய் காணப்பட்டார். அப்போ தொடர்ந்து 7 நாள் தாண்டின பிறகு மறுபடியுமாக என்ன பண்ணாருன்னு சொன்னா, விடுதலையை கொடுத்து அவங்க பாளையத்தில் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. எதற்காக இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோம்னு சொன்னா, சில சூழ்நிலையிலே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமற்ற வார்த்தைகளாக இருக்குமே என்றால் அந்த வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் இங்கே நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளே சாட்சியாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
நம்முடைய வார்த்தைகளிலே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் யாரை குறித்து என்ன பேசினாலும் சரி, யாரை குறித்து என்ன பேசினாலும் சரி, அந்த வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியக்காரரை குறிச்சோ இல்ல விசுவாசி குறிச்சோ இல்ல குடும்பத்தின் மக்களை குறிச்சோ நாம் யாரை குறித்தும் எந்த ஒரு குறையும் சொல்லாம கர்த்தருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இயேசு அதனால தான் சொன்னாரு, முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து விட்டு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க நீ வகை பார்ப்பாய். அவர் என்ன சொல்றாரு? முதல்ல உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடு. உத்திரம்னா என்னது? ஒரு வீட்டுக்கு மேல முக்கியமா ஒரு பெரிய தடியா இருக்கும். அந்த தடியை தான் கண்ணில் தனக்குள்ள ஒரு பெரிய குறைய வச்சுட்டு தன் சகோதரன் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு தான் இருக்கு, ஒரு சின்ன காரியம், அதை என்ன பண்றாங்கன்னா அதை சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க. அப்போது தேவ பிள்ளைகள் நாம் பேசுகிற வார்த்தையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, மிரியாம் கவனம் இல்லாமல், ஆரோன் கவனம் இல்லாமல் பேசினார்கள். அந்த இடத்திலே அவளுக்கு தண்டனை, சிட்சை கொடுக்கப்பட்டது. மோசே ஜெபித்தார். ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மறுபடியுமாய் ஆண்டவர் அற்புதத்தை மிரியாமுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்ப யாரிடத்திலே தேவன் அன்பாய் இருக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் சிட்சித்து தேவன் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது யாரிடத்திலே யாரை தேவன் சிட்சிக்கிறார்னு சொன்னா வாசிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:10 வாசிங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஆண்டவரோ அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது நம்ம எதுக்குன்னு சொன்னா, பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் மாற்றப்படும்படியாய் தேவன் சில நேரங்களில் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தத்தில் பங்குன்னு சொன்னா நாம் பரிசுத்தத்தை விட்டு மாறி போய்விடாதபடிக்கு பரிசுத்தத்திலேயே வளரும்படியாய் தேவன் நம்மை சிட்சித்து உருவாக்குகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆகையால் ஒன்று புரிஞ்சுக்கணும், பரிசுத்தத்தை விட்டு நாம் மாறி போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியின் தன்மையை விட்டு நாம் மாறி போய்விடக்கூடாது. உலகம் சில நேரத்தில் நம்மை பரிசுத்தத்தை விட்டு தூரமாய் கொண்டு போகும்படியாய் முயற்சிக்கும். பரிசுத்தத்தை விட்டு தூரமாய் கொண்டு போகும்படியாய் உலகம் பலவிதமான காரியங்களை செயல்படுத்தும். தேவ பிள்ளைகள் அவைகளில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்கணும். வாசிங்க, அதுல முக்கியமாய் கற்றுக்கொள்ளும் போது பிரைஸ் தி லார்ட், அதாவது யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அவருடைய அக்கிரமோ என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து வாசிங்க யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நினிவே மக்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு பரிசுத்தமற்ற காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னும் பாவத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவராகிய தேவன் நினிவே மக்களை அழிக்கும்படியாய் சித்தம் கொண்டார். இப்ப என்ன பண்றார்? அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனை அனுப்பி நினிவே கவிழ்க்கப்பட போகுது சொல்லும்படியான செய்தியை கொடுக்கும்படியாய் பாருங்க, யோனா என்கிறதான ஒரு தேவ மனுஷனை தேவன் அனுப்புகிறார். அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பாருங்க, 3ஆம் அதிகாரம் வரும்போது இந்த யோனா சென்று கர்த்தருடைய வார்த்தையை நினிவேயிலே சென்று பிரசங்கிக்கிறவராய் இருக்கிறார்.
3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. வாசிங்க. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினார். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது பாருங்க, நினிவேயில் உள்ள மக்கள் பாவத்தில் இருந்த வேளையில, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே யோனா சென்று கர்த்தருடைய வார்த்தையை நினிவேயிலே பிரசங்கித்த வேளையிலே நினிவே மக்கள் தங்களை தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு தேவனுக்கு முன்பாய் தங்களை அர்ப்பணித்தார்கள். தேவன் அவர்களை கிருபையாய் பாதுகாத்து அவர்களை பரிசுத்தமற்ற காரியத்திலிருந்து விலக்கி பரிசுத்தத்தின் பாதையிலே கொண்டு வர தேவன் போதுமானவராயிருந்தார். அல்லேலூயா. அவள் பாவம் செய்து உண்மைதான், பாவத்திலே வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்திய வார்த்தை யோனாவின் மூலமாய் நினிவே ஜனங்களுக்குள்ளே கேட்கப்பட்ட உடனே தங்களை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருப்போமே என்றால் தேவன் நம்மை சிட்சித்து நம்மை உருவாக்கி பரிசுத்தத்திலே வழிநடத்தும்படியாய் தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு இன்னொரு சம்பவத்தை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொடுக்கிறேன். வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல தாவீது ராஜாவா இருக்காரு. ராஜாவா இருக்கிறதான தாவீது தன்னுடைய தேசத்தில் இருக்கிறதான ஜனங்களுடைய லெக்கத்தை பார்க்கும்படியா, எண்ணிக்கையை பார்க்கும்படியா விரும்புகிறார். இதுல என்ன தப்பு? ஆண்டவர் கோவப்படுறார். பாருங்க, என்ன தப்பு அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு காரியம் இங்க இருக்கு. பாருங்க, இப்போ நம்ம சபைக்கு இத்தனை பேர் வர்றோம், எங்கதான ஒரு கணக்கு நம்ம வைத்திருப்பது ரொம்ப நல்லது. தமிழ்நாட்டில் இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்கிற லெக்கம் வைத்திருப்பது ரொம்ப நல்லது. இந்தியாவில் இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்கிற லெக்கம் வைத்திருப்பது நல்லது. நம்முடைய கிராமத்தில், நம்முடைய வில்லேஜில், கூடவே நம்முடைய தாலுக்காவில் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கிற லெக்கம் வைத்திருப்பது நல்லது. இதே போலதான் அதாவது தாவீது பாருங்க, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் உள்ளதான ஜனங்களுடையதான லெக்கத்தை பார்க்கும்படியே விரும்புறார். ஏன், என்ன தப்பு என்கிற விஷயம் வரும்போது ஏன் ஆண்டவர் இதுல கோவப்பட்டாரு, ஏன் ஆண்டவருக்கு இது பிடிக்கல அப்படி சொன்னா வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் இருக்கு. வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம், The Book of Exodus, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிங்க. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள வார்த்தை வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி
லெக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்கள் லெக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். வாசிங்க. எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம். போதும். இந்த இடத்துல வாசிக்கும் போது இதுல என்ன பிரச்சனை? ஏன் தாவீதின் மேல கர்த்தர் கோபம் கொண்டார்னு சொன்னா, இவர் எண்ணப்படுவதற்கு முன்பாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான நன்றி பலியை என்ன பண்ணல, அவரு செலுத்தல. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதான காணிக்கை அவர் என்ன பண்ணல, அவரு செலுத்தாம இவருக்கு இஷ்டத்துக்கு இவருக்கு தோணுனது போல இவரா செய்ய ஆரம்பிச்சார். இதனாலதான் கர்த்தர் அவர் மேல் கோபம் உண்டவராயிருந்தார். அல்லேலூயா. உன்னை புரிஞ்சுக்கோங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் அந்த காரியத்தை செய்கிறோம் என்றால் அந்த காரியத்திலே தேவன் மகிமைப்படுகிறவராகவே இருப்பார். எந்த காரியத்துக்கு நாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காதபடிக்கு நம்முடைய சுயமாய் நாம் விரும்புகிற பிரகாரமாய் நாம் எண்ணுகிற பிரகாரமாய் செயல்படுகிறோமோ அதிலே கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். அதிலே சத்துருவானவர் இன்னும் சில பிரச்சனைகளை அவன் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பான். அதனாலதான் பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். ஒரு இடம் வாங்கினாலோ நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ணி அந்த இடத்தை வாங்குறோம். அப்படிதானே? பாருங்க, தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறோம்னு சொன்னா நம்ம ஜெபம் பண்ணி வீடு கட்டும்படியே ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் செய்வதற்கு முன்பாக நாம் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த காரியத்தை செய்வோமே என்று சொன்னால் அதிலே தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சபையில் அநேக தேவ பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி தான் அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். எனக்கு முக்கியமா நான் அடிக்கடி நான் பார்க்குற விஷயம், நம்முடைய சபைக்கு வருதுன்னு சௌர் ராஜன், அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டட மேஸ்திரி. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடத்தை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அவர் எடுக்கிறாருன்னு சொன்னா ஒரு பில்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா போய் அந்த வேலையை ஆரம்பிப்பார். உண்மையாகவே நான் பல வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் எவ்வளவு டைட் ஷெடியூல்ல இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணுவார், டைம் கேட்டு வந்து ஜெபம் பண்ண பிறகு அந்த வேலையை அவர் ஆரம்பிப்பார். உண்மையாகவே கர்த்தர் அவரை கிருபையாய் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அதே போல ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை அப்புறம் பாஸ்டர்ட்ட சொல்லிக்கலாம், அப்புறம் ஜெபம் பண்ணிக்கலாம், அப்படி அல்ல. பாருங்க, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை நம்ம துவங்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னா கர்த்தருடைய கிருபை அதன் மேல் நிறைவாய் தங்கி இருக்கும். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஏன் தாவீதோடு கூட தாவீது மேல ஆண்டவர் கோபம் மூண்டு வருதுன்னு சொன்னா, அதாவது தன்னுடைய ஜனங்களை தொகையிடும்படியாக இவர் முயற்சிக்கிறதான வேளையில நடந்த விஷயம் என்ன? அதாவது தேவ சமூகத்தில் போய் நன்றி செலுத்தாம, தேவனுக்கு காணிக்கை செலுத்தாம, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்காம இவர் சுயமா இவர் விரும்பின பிரகாரமா இவர் செய்ய ஆரம்பித்தாரு. கர்த்தருடைய கோபம் அந்த இடத்திலே நிறைவாய் வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. இந்த தேவ பிள்ளைகள் கவனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும், கவனமாய் கற்று வைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாய் உண்மையாய் செலுத்தி தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, தேவன் அதிலே நமக்கு நன்மையான காரியங்களையே கட்டளையிட தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப கூட பைபிள் காலேஜில் ஒரு மாணவர் தங்கும் விடுதி ஒன்று என்ன பண்ணோம்னா கட்டி கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் அந்த வேலை முடிய போகுது. கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சொற்பமான ஒரு அமௌண்ட்டை வச்சு தான் அதனுடைய ஒர்க்கை ஆரம்பித்தோம். ப்ராஜெக்ட் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான்.
நம்முடைய சபையில் உள்ளதான சகோதரர்கள் கூட வந்து அந்த இடத்துல ஊழியத்தின் பாதையில் இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க, இது எவ்வளவு அமௌண்ட் ஆயிருக்கும்ங்கிற விஷயம் தெரியும். ஆனா அந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஊழியர்களாகி நாங்கள் 5-6 பேர் நின்று ஜெபம் பண்ணி அந்த வேலையை ஜெபத்தோடு ஆரம்பிச்சோம். இன்று வரைக்கும் குறைவில்லாமல் ஆண்டவர் அந்த வேலையை நிறைவாய் நடத்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்னு சொன்னா, ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு காரியத்தை செய்வோம்னு சொன்னா அங்க தோல்வி இல்ல, வெற்றியே தேவன் தருகிறவராய் இருக்கிறார். பிசாசு பல தந்திரங்களை கொண்டு வரலாம், பல சதி திட்டங்களை கொண்டு வரலாம், பலவிதமான சதி ஆலோசனைகளை கொண்டு வரலாம், பலவிதமான தேவனுக்கு பிரியமற்றதான காரியங்களை பிசாசானவன் கொண்டு வரலாம். ஆனால் அவைகளிலே கர்த்தர் நின்று நம்மை பலப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய தேவனாலே நிச்சயமாய் கூடும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ தாவீது அந்த இடத்துல தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம, தேவனுடைய சித்தத்தை செய்யாம, தேவனிடத்துல போய் கேட்காம தொகையிடும்படியாய் சொன்னதுனால யோவாப் சொல்றாரு, தளபதி சொல்றாரு, ஐயா நம்முடைய ஜனங்கள் இன்னும் 1000 பெருகட்டும், பரவாயில்ல, இந்த காரியத்தில் நீங்க தலையிட வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் யோவாப்பும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. நான் யார் தெரியுமா? நான் ராஜா. நான் யார் தெரியுமா? நான் பெரிய ஆளு. நான் சொல்றபடி நடந்தா போதும். பாருங்க, ராஜாதி ராஜாவாய் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த இடத்திலே உயர்த்தப்பட்டாலும் சரி, நாம் அல்ல, நம்முடைய ஆண்டவரே அவர் உயர்ந்து இருக்கிறவராய் இருக்க வேண்டும். நாம் எந்த இடத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்தாலும் சரி, அதிலே கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றால் கர்த்தர் அந்த இடத்திலே நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்போ முதலாவது பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் யாரை சிட்சிக்கிறார்னு சொன்னா தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். இரண்டாவது பிரைஸ் தி லார்ட், தம்முடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி கர்த்தர் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ சில சிட்சை நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நாம் அதை அற்பமா எண்ணாதபடிக்கு, சிட்சை வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு நாம் கர்த்தருக்குள் வளருகிறவர்களாக, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களாக இருப்போம்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உருவாக்கி எடுக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது பிரைஸ் தி லார்ட், யார் நம்மை சிட்சித்து நடத்துவாங்கன்னு சொன்னா தேவ ஊழியர்கள் நம்மை சிட்சித்து நடத்துவார்கள். அப்படிதானே? முதல்ல யார் சிட்சி நடத்துவா? ஆண்டவர் நம்மளை சிட்சி நடத்துவாரு. ரெண்டாவது யாரு? தேவனுடைய ஊழியர்கள். ஆண்டவர் தேவ ஊழியர்களை சாதாரணமாய் உருவாக்கல. வசனம் சொல்லுது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய அடியனும் நானும் சொல்ல முடியும். நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில், அது அருமனை என்கிற அதுலேயே ஒரு வில்லேஜில் பிறந்து வளர்ந்து இந்த நாட்களில் ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் இங்கே நிலைநிறுத்திருக்கான்னு சொன்னா கர்த்தர் ஒரு திட்டம் இல்லாமல் இந்த இடத்திலே அடியனை கர்த்தர் கொண்டு வரவே இல்லை. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா கர்த்தர் கொண்டு வந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் போது பாருங்க, தேவ ஊழியர்கள் மூலமாய் தேவ நம்மை சிட்சித்து நடத்துவார். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம், Psalms 94. சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், verse 13. வாசிங்க. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ வேதம் போதிக்கப்படும் போது எப்படி போதிக்கப்படணும்? சிட்சையோட போதிக்கப்படணும். பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த வேத வார்த்தைகள் கடந்து வரும்போது உள்ளத்திலே அந்த வார்த்தைகள் குத்துகிறதான சிட்சை உள்ள வார்த்தையா இருக்கணும். பாருங்க, இன்னும் ஒரு தவறுல இருக்கும்போது அந்த தவறுல இருந்து வெளியில வருவதற்கு சிட்சை உள்ள வார்த்தையா இருக்கணும். பாருங்க, ஊழியக்காரனுடைய வேலை என்ன என்று சொல்லி வரும்போது சிட்சித்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போதிக்கிற மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. வாசிங்க, இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்,
the book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 6:23 வாசிங்க. கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. போதக சிட்சையே என்ன வழி? ஜீவ வழி. ஒரு போதகர் சிட்சித்து போதிக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு ஜீவ வழியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு போதகர் சிட்சித்து போதிக்கிறார் என்று சொன்னால் அது செம்மையான பாதையா இருக்கும். இந்த பாதையில போகாதீங்க, இந்த பாதையில செல்லாதீங்க அப்படி சொல்லும்போது அந்த நேரத்தில் அந்த வார்த்தை எனக்காக கொடுக்கப்படுகிற சிட்சையான வார்த்தை. அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன், இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் நான் இருக்கிறேன், சோ சிட்சிக்கும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி யார் அர்ப்பணிக்கிறோமோ, வசனம் சொல்லுது போதக சிட்சையோ அது ஜீவ வழி. அப்போ அர்த்தம் என்னது? போதகன் கண்டிப்பாய் சிட்சித்து போதிக்கிறவராக இருக்கணும். அப்போ இந்த நாட்களிலே சிட்சித்து போதிக்கிறதான போதகர்கள் குறைந்து போய்விட்டாங்க. சிட்சிச்சிட்டோம்னு சொன்னா, திட்டோன்னு சொன்னா என்ன பண்ணிடுறாங்க? ஓ, சபையை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னு என்ன பண்றது, இல்லைன்னா சபைக்கு வராம விட்டாங்கன்னு என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு இந்த நாட்களிலே உபதேசங்கள் லெகுவாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே சத்தியங்கள் சத்தியமாய் போதிக்கப்படுவது இல்லை. ஜனங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக, சூழ்நிலைக்கு ஏற்ற பிரகாரமாக சத்தியங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இவை எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஏனென்றால் இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப சிட்சையான ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா, கடினமான ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், இந்த வார்த்தை எனக்காய் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஊழியர் மூலமாய் கொடுக்கிறார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் யார் அதை ஏற்றுக்கொள்கிறோமோ நிச்சயமாய் அது நமக்கு ஒரு பாக்கியத்தின் பாதையிலே கொண்டு செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:20 சீக்கிரம் வாசிங்க. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். எல்லாருக்கும் முன்பாக என்ன சொல்றாரு? என்ன பண்ணுங்க? கடிந்து கொள் சொல்றாரு. பாவம் செய்தவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணி கடிந்து கொள். யாருக்கு சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அன்பாகவும் இருக்கணும், அதே வேளையில பாவம் செய்தவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணுங்க? நீங்க கடிந்து கொள்ளுங்க. அப்போ இப்ப எல்லாம் மற்றவர்களுக்கு முன்பாக கடிந்து கொண்டா என்ன ஆகும்? பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கணும்? என்ன தனியா கூட்டு கூட பேசியிருக்கலாம். அப்படிதானே? பாஸ்டர் இவனுக்கு முன்னாடி வச்சு என்ன பேசிட்டார், அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. வசனம் சொல்லுது மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணி கடிந்து கொள். நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் அப்படி எல்லாம் யாரையும் சொல்றதில்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு முறை ஒரு 2 சகோதரர்கள் எனக்கு ஏவப்பட்டபடினால அந்த சகோதரர்களை நான் அழைத்து கொண்டு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன பாவங்கள் அவங்களுக்குள்ள இருந்த உடனே அவங்கள அழைச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா, யாரையும் அப்படி எதிர்பார்க்காதுங்க, அவங்கள ஹோட்டலில் கூட்டிட்டு போயிட்டேன். ஹோட்டலில் கொண்டு போய் உட்கார வச்சு நல்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த காரியம் நான் இப்படி கேள்விப்பட்டேன், இது சரியானு கேட்ட உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் பாஸ்டர், சரி நாங்கள் இனி என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு முன்னாடி நாங்கள் இனி சாட்சியாக இருக்கிறோம். சரி அப்புறம் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க வந்துட்டோம் பாருங்க. அப்போ நான் என்ன பண்ணலைன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணல, அவங்கள கடிந்து கொள்ளலை. ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கர்த்தர் கிருபையாய் இன்றும் சபையிலே அவர்களை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஆனால் வசனம் என்ன சொல்லுது, மற்றவர்களுக்கு முன்பாக பாவம் செஞ்சவன் என்ன பண்ணி கடிந்து கொள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிகள் அந்த அளவுக்கு கர்த்தருக்குள் வளர்க்கப்பட வேணும், உருவாக்கப்படணும். இப்ப நான் பரவாயில்லை, எங்க சர்ச் பாஸ்டர் என்ன உருவாக்குற பாஸ்டர், அவர் யாரையும் பார்க்க மாட்டார். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னு சொன்னா சர்ச்சிலேயே டைரக்டா சொல்லுவார், நீ இந்த பாவத்தை செஞ்சிருக்கிற, இந்த தவறை செஞ்சிருக்கிற, இந்த வழியில இருக்கிற, நீ என்ன பண்ணாது, திருவிருந்து எடுக்கக்கூடாது, நீ சபைக்கு என்ன பண்ணாது, தசமாவும் கொடுக்கூடாது, நீ 6 மாசம் வரைக்கும் ஒழுங்கா இருந்துட்டு அப்புறம் என்ன பண்ணு சபையில் இப்படி இரண்டிலும் பயங்கரமா ஸ்ட்ராங்கா சொல்லுவார். நான் சொல்லுவேன்னா, அந்த அளவுக்குள்ள கடினம் எல்லாம் இந்த நாட்களில் இல்லை.
ஆனா அதே வேளையில சொல்றேன் என்னன்னா, இந்த நாட்களிலே ஒன்றும் இல்லாத அளவுக்கு இல்லாதபடிக்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஊழியர்களுக்குள்ள இருக்கிறதுனால, ஊழியர்கள் மூலமாய் சொல்லப்படுகிற சத்திய வார்த்தைகளை ஒருவேளை கடினமுள்ள வார்த்தைகளா இருந்தாலும் சரி, சிட்சையான வார்த்தைகளா இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளை உடனடியாய் ஏற்றுக்கொண்டு நம்மை கர்த்தருக்குள் உருவாக்கும்படியாய் தேவ சமூகத்தில் யார் அர்ப்பணிக்கிறோமோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16 17 வாசிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாயும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் என்ன கொள்ளுதல்? கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை வைத்து கடிந்து கொண்டு சீர்திருத்து திருத்தும்படியாய் அந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துவேன்னு சொல்ல. இன்னொரு வசனம் வாசிங்க. தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14 15 வசனம். அடுத்த போர்ஷன் தான் வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 14 15 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். தீத்துக்கு என்ன சொல்றாரு? சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள். பாருங்க, கடிந்து கொள்ள வேண்டியதான பொறுப்பு, சிட்சிக்க வேண்டியதான பொறுப்பு யாருக்கு இருக்கு? தேவ ஊழியருக்கு இருக்கு. ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கலன்னு சொன்னா நமக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஒரு சிலர் நீர் எவ்வளவு வேணா சொல்லிட்டு போகும், எங்க வேலையை நாங்க எப்படி பார்ப்போம், நாங்க எப்படி வர்றோமோ அப்படிதான் என்ன பண்ண போவோம். இல்ல நாம் தேவ பிள்ளைகள் கர்த்தருக்குள் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப யார் சிட்சிப்பானா? ஒன்று தேவன் நம்மை சிட்சிப்பார். இரண்டாவது யார் சிட்சிப்பானா? தேவனுடைய ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் சிட்சிப்பார். மூன்றாவது பெற்றோர் பிள்ளைகளை சிட்சித்து வளர்க்க வேண்டும். அல்லேலூயா. தடை கட்டப்படாத பாம்பு என்ன பண்ணுமா? கடிக்கும். வசனம் சொல்லுது, தடை கட்டப்படாத பாம்பு கடிக்கும். பிள்ளைகளை பெற்றோர் சிட்சித்து வளர்த்த வேண்டிய விதத்திலே வளர்த்தினால் பிள்ளைகள் வளரும் போது சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வளருவார்கள். பிள்ளைகளை ஒரு காலம் ஐயோ பிள்ளை அழுதுரும், பிள்ளை பொக்குன்னு போயிடும், பிள்ளைய முகம் சோர்ந்து போயிடும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சிட்சையை கொடுக்காம பிள்ளைய வளர்த்தினா எதிர்காலத்தில் பிள்ளை நமக்கும் சேர்த்து சங்கடத்தை கொடுக்கிற பிள்ளையா இருக்கும். அப்போ பிள்ளையை சிட்சித்து வளர்த்த வேண்டிய விதத்திலே வளர்த்தணும். வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 29:17 வாசிங்க. சீக்கிரம். உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். அப்போ அழகா சொல்ல பாருங்க. உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் கொடுப்பான். அப்போ நமக்கு ஆறுதல் உண்டாகணும்னு சொன்னா பிள்ளைய என்ன பண்ணும்? சிட்சித்து வளர்த்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? பெற்றோருக்கு இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு பிள்ளை ஒரு தப்புக்குள்ள இருக்குன்னு சொன்னா உடனடியாய் ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் தப்பை காமிச்சு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த தப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உடனடியாய் அந்த தப்பிலிருந்து பிள்ளையை வெளியில வருவதற்கு பெற்றோர் பிள்ளையை சிட்சித்து வளர்த்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கு என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 23:13 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 23:13 வாசிங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் என்ன பண்ண மாட்டான்?
சாகான். பாருங்க, பிள்ளைய தண்டியாமல் விடாது, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் என்ன பண்ண மாட்டான், சாக மாட்டான். அப்போ பிள்ளைய பிரம்பினால அடிக்கலாம் என்பதை வசனம் சொல்லுது. இன்னொரு வசனத்துக்குள்ள வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டித்திருக்கிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை என்ன பண்றான். அப்போ வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா வீட்டுல என்ன வேணும், ஒரு கம்பு வச்சிருக்கணும். எங்க அப்பா ஒரு கம்பு வச்சிருப்பார். எங்க வீட்டுல நாங்க 4 பசங்க, 4 பேரும் இப்ப கூட பாத்தீங்கன்னா நாங்க 4 பேரும் நல்லா ஒற்றுமையா கர்த்தருக்குள்ள அன்பா இருக்கிறோம். ஏன் அப்படி சொன்னா, அன்னைக்கு எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு கம்பை வச்சு எங்களை சிட்சிக்க வேண்டிய நேரத்தில் கவனமா சிட்சிப்பார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு முறை எனக்கும் என் அண்ணாவுக்கும் சண்டை வந்துச்சு. 2வது அண்ணா, அவர் ரொம்ப சாஃப்டான ஆள். சண்டை வந்துச்சு. நான் ஒரு கல் எடுத்து வீசினது அவன் ஆக்சுவலி பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து பிரச்சனை. கல் எடுத்து வீசினது என்ன ஆச்சுன்னு சொன்னால், நேரு எங்கள் வீட்டில் உள்ளதான ஒரு கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடஞ்சி போச்சு. இப்போது அந்த கண்ணாடி உடஞ்சி தான் இருக்குது, மாற்றலை. பாருங்க, அப்பா என்ன பண்ணாருன்னா கம்பை எடுத்துகிட்டு வந்துட்டு, யார் மிஸ்டேக்குன்னா 2 பேரோட மிஸ்டேக் உங்களுக்கு சொல்லியாச்சு. சொன்ன உடனே என்கிட்ட கம்பை கொடுத்துட்டு அவன் அண்ணாவுக்கு ஒரு அடி கொடு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுறது, நான் ஸ்ட்ராங்காக கொடுத்தா அடுத்து அவன் என்ன அடிப்பான். நான் என்ன பண்ணேன்னா கம்பை வச்சுட்டு இப்படி லேசாக பிடிச்சேன். உடனே அவங்ககிட்ட கம்பை கொடுத்துட்டு சொன்னார், நீ அவனை அடினாரு. உடனே அவனு பார்த்தீங்கன்னா இப்படி வச்சான். 2-3 முறை இப்படி சொன்னார். நாங்கள் என்ன பண்ணலை, ஸ்ட்ராங்காக அடிக்கலை. அப்போ சொன்னார், சரி ஓகே கம்பை போட்டுட்டு 2 பேரும் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி குனிஞ்சு நில்லுங்க அப்படின்னா இருக்கு. தலையை குனிஞ்சு கால் என்ன பண்ணும், பெருவரில் கை தொட்டு குனியும். சுமார் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்ணாருன்னு நிற்க வச்சார். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேரும் மறக்கவே இல்லை. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் கொடுக்க வேண்டிய சிட்சையை தண்டனையை அன்று எங்களுக்கு கவனமாய் கொடுத்தார். இன்னைக்கு நாங்கள் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் சபைக்கு முன்பாகவும் குடும்பத்துக்கு முன்பாகவும் பெற்றோருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அதே வேளையில் பெற்றோர் பிள்ளைகள் செய்கிற தவறை கண்டுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னார், கண்டுக்காமல் விட்டுட்டோன்னு சொன்னா அந்த பிள்ளையுடைய சமாதானத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. ஸோ பெற்றோரும் சமாதானம் இல்லாமல் தான் இருக்கணும். ஆகையால் பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு பெரிதா இருக்கணும்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சிட்சையை ஏற்ற நேரத்தில் கொடுத்து உருவாக்கி வளர்த்தோம்னு சொன்னா அந்த பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பையன், சின்ன பையன், அவங்க அப்பா இல்லை, அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா தான் குழந்தைய வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் வீடாக சில பாத்திரங்களை கழுகி அவர் வீட்டு வேலைகளை செய்து என்ன பண்ணாங்கன்னு அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருந்தாங்க. வளர்த்திட்டு இருக்கிறதான சூழ்நிலையில் இவங்க வீட்டில் போகும்போது சில வீடுகளில் போகும்போது சின்ன கொஞ்சம் பூண்டு எடுத்து மடியில் வச்சுக்கிறது, இல்லைன்னா கொஞ்சம் வீட்டில் உள்ள அந்த பாத்திரம் கழுவ போகிற வீட்டில் உள்ள சின்ன பொருட்களை எடுத்துகிட்டு இவங்க கொண்டு வரதான சுபாவம் இவங்களுக்கு உண்டு. இந்த சின்ன பையன் இதை பார்த்துட்டான். பார்த்த உடனே என்ன பண்ணான்னு சொன்னால், இவனும் என்ன பண்ணான்னு சொன்னால் பக்கத்தில் வீட்டில் விளையாடும் போது ஒரு கப்பை திருடிட்டு வாருது, ஒரு சின்ன டம்ளரை திருடிட்டு வாருது, சின்ன பாத்திரத்தை திருடிட்டு வாருது. இந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த பையன் தப்ப என்ன பண்ணுறான்னு தெரியும். அம்மா கண்டிக்கலை. இட இப்படி செய்யக்கூடாதுடா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அம்மா என்ன பண்ணல. ஏன்னா அம்மாவும் அந்த சின்ன தவறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, பையன் கொஞ்சம் வளர ஆரம்பித்தான். ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா பசங்களுடையதான பென்சிலை, ரப்பரை மற்றும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் திருடிட்டு வாருது. இப்படிப்பட்டதான விஷயம். பையன் வளர 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 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு ஆகும்போது என்னன்னா இவன் என்னன்னா கொஞ்சம் திருட்டு தொழில கொஞ்சம் அதிகமாயிட்டான். ஸ்டாஃப் ரூமில் போய் டீச்சர்ஸுடையதான ஏதாவது பொருட்களுக்கு எடுத்துட்டு வாருது. இப்படிப்பட்டதான விஷயங்கள் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிந்தும் அந்த அம்மா என்ன பண்ணலைன்னா கண்டிக்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ண வளர ஆரம்பித்தான். வீடுகளில் போய் திருட ஆரம்பித்தான். 12th படிக்கலாம், படிக்காமல் வீடுகளில் திருட ஆரம்பித்தான். பூட்டை உடச்சி வீடுகளில் திருட ஆரம்பித்தான். இப்போ வாலிப பையன் ஆகிட்டான். 20-25 வயசுக்குள்ளே போகும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளதான பெரிய பொருள் நகைகளை தான் திருட ஆரம்பிச்சிட்டான். ஒரு வீட்டில் திருட ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னால்,
அந்த வீட்டில் உள்ளதான பெரியவர்கள், அதாவது கணவன் மனைவி வயசானவங்க இருந்தாங்க. அவங்கள என்ன பண்ண பிடிச்சு தள்ளிட்டு அவங்க வந்த உடனே பிடிச்சு தள்ளி போட்டுட்டு அவங்க இந்த வீட்டை திருட ஆரம்பிச்ச உடனே இந்த பெரியவர் கீழே விழுந்து தலை அடிபட்டு தலை ரத்தம் வெள்ளத்தில் போய் கடைசியா என்ன பண்ண அந்த பெரியவர் இறந்து போயிட்டார். இறந்து போன சூழ்நிலையில இவனை பிடிச்சாங்க, போலீஸ் பிடிச்சாங்க. போலீஸ் ஃபர்தரா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இவனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக கோர்ட்ல கொண்டு போனாங்க. கோர்ட் ஃபர்தரா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துச்சு. இவன் செய்த தவறின் நிமித்தமாய் பிரைஸ் தி லார்ட் இவனை தூக்கில போட்டுறணும். ஏன்னா இவன் இவ்வளவு கொடிய காரியங்களை நிறைய இவனை குறித்து உள்ளதான கம்ப்ளைண்ட் இருந்ததுனால கொடிய காரியத்தின் நிமித்தமாய் தூக்கில போடணும்ங்கிறதான விஷயத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கடைசியா கேட்டாங்க, உன் கடைசி ஆசை என்னப்பா அப்படி கேட்டாங்க. கேட்ட உடனே இவன் சொன்ன, என் அம்மா ஒரு முறை என்ன பண்ணா பார்க்கணும் அப்படி சொன்னான். உடனே சரின்னு சொல்லி அவங்க அம்மாவை என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்ல இருந்து அழைத்து கொண்டு போங்க. அம்மாவை வச்சு பார்க்க வைக்கும்போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது அன்று நீங்க என்னை திருத்தி இருந்தீங்கன்னு சொன்னா இன்று நான் தூக்கு மேடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்று என்னை நீங்க நல்ல முறையில் உருவாக்கி வளர்த்திருந்தீங்கன்னு சொன்னா இன்று நான் நல்ல ஒரு பையனா என்ன பண்ணிருப்பேன், வாழ்ந்திருப்பேன். உங்களுடைய தவறு நீங்கள் என்னை திருத்தாமல் விட்டது இன்று என்னை தூக்கு மேடைக்கு கொண்டு செல்கிறது என்று சொல்லிவிட்டு அவன் போயிட்டானா. நான் எதுக்காக சொல்றேன்னா, பிள்ளைகள் செய்கிற சின்ன சின்ன தவறை கண்டுக்காமல் விட்டுவிட்டு பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் நாம் செய்யாம கண்டிக்காம விட்டுட்டோம்னு சொன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்துள்ளதான கேள்வி நமக்குள்ளே கடந்து வருகிறது. தேவ பிள்ளைகள் சிட்சிக்க வேண்டியதை நான் சிட்சிக்க வேண்டிய நேரத்தில் சிட்சித்து பிள்ளைகளை வளர்த்த வேண்டும் என்று ஆவியானவர் நமக்குள்ளே அவர் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்த்தோம். தேவன் நம்மை சிட்சிக்கிறவராயிருக்கிறார், ஊழியர்கள் நம்மை சிட்சித்து போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, 3வது பெற்றோர் பிள்ளைகளை சிட்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காலை வேளையிலே அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சில சிட்சைகளுக்குள்ளாக நாம் இருக்கிறோமே என்றால், ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்விக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு சொன்னா, கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் சில காரியங்கள் நம்மிடத்தில் சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவர்களாய் இருக்கிறார். நாம் பாக்கியவான்களாய் மாறும்படி கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில் ஆண்டவரே, நான் சிட்சையை அற்பமாய் எண்ணாதபடிக்கு, உம்மால் கடிந்து கொள்ளப்படும் போது நான் சோர்ந்து போகாதபடிக்கு, நான் உண்மையாய் வாழ எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் சிட்சையை அற்பமாய் எண்ணவே கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் வந்துட்டு போச்சு, இல்ல, கர்த்தர் நம்மை உருவாக்கும்படியாகவே இந்த காரியத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கும்படியாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. ஏதோ பிரைஸ் தி லார்ட், ஏதோ நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டு போச்சு என்கிற நிலைமை அல்ல. ஆண்டவரே, இது என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கும்படியாக தான் நீ அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி என்னை நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். என்னை உருவாக்குகிறதான் நேரத்தில் நான் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, பிரைஸ் தி லார்ட், சிற்சையை நான் அற்பமாய் எண்ணாதபடிக்கு நான் உம்முடைய சமூகத்தில் உருவாக்கப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்திப்படிங்க. உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்திப்படிங்க. ஆண்டவரே, சிட்சை நான் அற்பமாய் எண்ணாதபடிக்கு, ஆண்டவரே, என்னை உருவாக்கும்படியாகவே சில காரியங்களை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்கிறேன். என்னை இன்னும் அதிகமாய் உருவாக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் மேல நீர் அன்பு வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. என் மேல் ஆண்டவரே, நான் பரிசுத்தத்திலே பங்குள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காக நீர் விரும்பினபடியினால் உமக்கு நன்றி. என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கரங்களை கீழே போடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி ஜெபத்தை சௌரி இசைவான் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பகல் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அருமையான செய்தியை இந்த பகல் நேரத்தில் கேட்கும்படியாய் நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்த நல்ல தயவிற்காக உமக்கு நன்றி. சிற்சை என்கிற தலைப்பிலிருந்து அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தர், அப்பா, எங்கள் ஊழியக்காரர், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை சிட்சிக்கிறவர்கள் என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்துவத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை சிட்சிப்பதன் நோக்கம் கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக
பாக்கியவான்களாய் நாங்கள் திகழும்படியாக ஆண்டவரே, மாத்திரமல்ல எங்கள் மேல் நீர் வைத்த அன்பி நிமித்தமாக நீர் எங்களை சிற்றிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் கர்த்தாவே, வேத வசனத்தில் வாசிக்கிறது போல நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்பதை நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர பாடுகளை கப்பா ஸ்தோத்திர ராஜா, நாங்கள் பின்வாங்கி செல்கிறவர்களாக அல்ல, சிற்றைகளை நாங்கள் கடந்து செல்கிறவர்களாக மாறும்படியாய் எங்களை நீர் உருவாக்கி எடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. வேத வசனத்தின்படி நாங்கள் நடந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமை புகழ் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் சபையின் போதகரை இன்னும் எங்களுக்கும் அநேகருக்கும் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு கடன் சொல்லுவோம். தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.